மா கார்த்தி, தீபா. அத்தை, மா இப்ப எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன்பா. நீ எப்படிப்பா இருக்க? நீங்க குணமாயிட்டீங்களம்மா. நான் இனிமேல் நல்லா தான் இருப்பேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. மா ஏன் அப்பெல்லாம் சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதாப்பா. நான் இல்லைன்னதும் நீ ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டல்ல. ஆமா அத்தை, உங்களுக்கு இப்படி ஆனதும் அவரு ரொம்ப நிலக்குலைஞ்சு போயிட்டாரு. உங்களையே நினைச்சு சாப்பிடாம தூங்காம இந்த ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடந்தார் அத்தை. நீங்க உள்ள ஐசியூல பட்ட வேதனைய அவரு வெளியே இருந்து அனுபவிச்சாரு. நீங்க அபாயத்தை தாண்டி உயிர் பொழைச்சிட்டீங்கன்னு டாக்டர் சொன்ன பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாரு. இப்ப நீங்க கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சதும் தான் அவர் முகத்துல கொஞ்சம் நிம்மதியை பார்க்க முடியுது. உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. தீபா, கழுத்துல போட்டிருந்த தாலி கொடியை காணோம். வெறும் மஞ்ச கயிறை மட்டும் கட்டியிருக்க. அது அது வந்து அத்தை. சொல்லு தீபா, ஏன் உன் கழுத்துல தாலி கொடி இல்ல? எதுக்காக மஞ்ச கயிறு மட்டும் கட்டியிருக்க? சொல்லு. அத்தை, நீங்க எங்க முன்னாடி பழையபடி எப்ப கம்பீரமா நடமாடுவீங்கன்னு எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அப்பதான் என் மனசுல ஒண்ணு தோணுச்சு. நீங்க நல்லபடியா உயிரோட திரும்பி வந்து இந்த தாலியை உங்க புள்ள கையில கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்லணும். அவர் மறுபடியும் இதை என் கழுத்துல கட்டணும். இதை நீங்க கண்குளிர பார்த்து ரசிக்கணும். உங்க கால்ல நாங்க 2 பேரும் விழுந்து ஜோடியா சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது நடக்கிற வரைக்கும் இந்த தாலி என் கழுத்துல இருக்காது. அது வரைக்கும் இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துல இருக்கும். என்ன தீபா இப்படி பண்ணிட்ட? நான் குணமாகணும்னு நினைச்சது நல்ல விஷயம்தான். அதுக்காக தாலி கொடியெல்லாம் கழட்டி வைப்பியா? கழட்டி வச்ச தாலி கொடிய நீங்க எடுத்து கொடுத்து அவரை என் கழுத்துல கட்டணும். அது மட்டும்தான் அத்தை என் ஆசை, என் துடிப்பு எல்லாமே. உன்னை நான் மருமகளா அடையறதுக்கு நான் ரொம்ப தவம் செஞ்சிருக்கணும். பெத்த பிள்ளைங்க எனக்காக கஷ்டப்படுறதோ, உடம்ப வருத்திக்கிட்டு விரதம் பூஜை பரிகாரம் செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லம்மா. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. நீ இப்படி ஒரு காரியம் செஞ்சது யாருமே நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு பெரிய விஷயமா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன அத்தை நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அம்மா, நாச்சியா, மீனாட்சி, அம்மா, ஆனந்த், அருண், நாச்சியா, உன் முகத்துல சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன விடுங்க. நீங்க ரொம்ப இளைச்சு போன மாதிரி இருக்கீங்க. ஏன் வேளை வேளைக்கு சாப்பிடுறது இல்லையா? மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா இல்லையா? நீ செத்து பொழைச்சு வந்திருக்க. ஆனாலும்
கொஞ்சம் உடம்பு சரியானதும் என்ன பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேல. அம்மா, நம்ம வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா. உன் விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது மீனாட்சி தான். அவ தான் உன்னை மன்னிக்கணும். அத்தை, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்களே அவரை மன்னிச்சதுக்கு அப்புறம் நான் தனியா மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க முடிவு தான் என்னோட முடிவும். மீனாட்சியோட பெருந்தன்மையை பாத்தியா? இனிமேலாவது அவளுக்கு துரோகம் பண்ணாம சந்தோஷமா குடும்பம் நடத்த பாரு. சரிம்மா. என்ன ஐசு, நான் இல்லாத நேரத்துலயாவது ஒத்துமையா இருந்தீங்களா இல்ல சண்டை போட்டுட்டு தான் இருந்தீங்களா? அத்தை, நீங்க இல்லாதப்ப இவர் ஒரு தடவை என் கண்ணத்துல அடிச்சுட்டாரு. அது என்னப்பா பொம்பளைங்களை கை நீட்டி அடிக்கிற பழக்கம் உனக்கு? நீ கை நீட்டினது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும், புரியுதா? ம், சரிங்கம்மா. என்ன மைதிலி, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க மறுபிறவி எடுத்து வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிப்பா, நான் தான் குணமாயிட்டேன்ல. என்ன எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? டாக்டர் கிட்ட கேட்குறேம்மா. ஓகே, நான் போயிடலாம். இங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்தே கிடக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நான் நல்லாவே குணமாயிடுவேன். சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்றியா? சரிங்கம்மா, நான் டாக்டரை பார்த்து அதை பற்றி பேசிடுறேன். ம். நாச்சியா, அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். கார்த்தி டிஸ்சார்ஜ் பண்ற வேலையை பாத்துக்குவா. நாங்க வரட்டுமா? ம், சரிங்க. ஆ, சரி. வரோம் அத்தை. கார்த்தி, அம்மா, தீபா தாலி கொடிய கழட்டி என் பாதத்துல வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணமா? நீ தீபா கழுத்துல தாலி கட்டினதை என்னால பார்க்க முடியல. ஒரு தாயா உனக்கு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண முடியல. அந்த ஏக்கம் என் மனசுல ரொம்ப நாளா இருந்துச்சு. அதை தீக்கிற மாதிரி தீபா மாங்கல்ய சபதம் எடுத்திருக்கான்னு தான் எனக்கு தோணுது. அதனால நான் வீட்டுக்கு வந்த உடனே தீபா கழட்டி வச்ச தாலி அவ கழுத்துல ஏறணும். அதை நான் கண்குளிர பார்க்கணும். அம்மா, வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் தான் என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதை விட வேற எனக்கு என்னம்மா சந்தோஷம் இருக்க போகுது? கார்த்தி, நான் மனசு நிறைஞ்சு சொல்றேன்ப்பா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுதான் இந்த வாழ்க்கையில நான் அடைஞ்ச பெரும் பாக்கியம். ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரிங்கம்மா, நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ஹே ராஜேஸ்வரி, என்னையா வப்பாட்டின்னு கேவலமா சொன்ன? நான் அந்த வீட்டு மருமகளா திரும்பி போய் காட்டுறேன் பாரு. கார்த்திக், அம்மா தான் ஓரளவு குணமாயிட்டாங்கல்ல, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறா. ஆமாண்டா, அம்மா கூட சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு போன்னு தான் சொன்னாங்க. அவங்க ஆசைப்படியே செஞ்சிடலாம்டா. இல்லைண்ணா, அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. என்ன? அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ரியா இன்னும் வெளியே தானே இருக்கா. அவளை போலீஸில் சரண்டர் பண்ணணும். அப்பதான் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு கொலவெறி கோபம் வருதுடா. அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, கத்தி எடுத்து கண்ட துண்டமா வெட்டிடுவேன். அண்ணா, இதான் உன்னோட பிரச்சனையே. கோவத்தில் அவளை வெட்டிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இப்படிதான் எதை பத்தியும் யோசிக்காம அந்த ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்.
இப்போ நீ அதுக்கான பலனை தான் அனுபவிச்சுட்டு இருக்க. கொஞ்சம் நிதானமா இரு. அவளை நம்ம போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுக்கணும். அவங்க லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க. டேய், அவ எங்க இருக்கானே நமக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது? கார்த்திக், அந்த ரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப அவளே கால் பண்றா பாரு. அவ என்ன கேட்க வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசு. அவ எதனா சொன்னானா உடனே ஒத்துக்காத. அவளுக்கு டவுட் வந்துடும். கொஞ்சம் ரஃபாவே பேசு, அதுக்கப்புறமா ஒத்துக்கோ. அப்பதான் அவளுக்கு சந்தேகம் வராது. டேய் ஆனந்த், போனை ஸ்பீக்கர்ல போடுறா, அவ என்ன பேசுறான்னு கேட்போம். ஹலோ. என்ன ஆனந்த், என் போனை எடுக்கலாமா வேண்டாமான்னு இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா? ஏய், இப்ப எதுக்கு கால் பண்ண? எங்க அம்மாவை சுட்டுட்டு இப்ப தலைமறைவா சுத்திட்டு இருக்கியா? உன்னை நேர்ல பார்த்தேன், உணமாக்கிட்டு வண்டி. அவ்வளோ கோபம் என் உள்ளுக்குள்ள இருக்கு. இங்க பாரு, உன் தம்பி கார்த்திக் தான் எனக்கு எதிரி. அவனை சுட வந்து தவறுதெல்லாம் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. இத சத்தியமா நான் வேணும்னு எதுவும் பண்ணல. ஏய், உன்கிட்ட வெட்டியா பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இப்ப எதுக்கு கால் பண்ண? அத சொல்லு. ஆனந்த், இப்பவும் நான் உன்னை லவ் பண்றேன். உனக்கு மனைவியாதான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீ வேணும், உன் குடும்பம் வேணும், அந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற அந்தஸ்து வேணும். அதுக்கு நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். ஏய், உன்னெல்லாம் ஒரு பொம்பளையாவே மதிக்கல. இதுல பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து, மூத்த மருமகன்ற உரிமையா வேணுமா? இன்னொரு தடவை நீ என் பொண்டாட்டின்னு சொல்லாத. கேட்கவே அருவருப்பா இருக்கு. இங்க பாரு, நீ என்னை ஏத்துக்கலனா வேற மாதிரியான விபரீதங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. நீ உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்கியே மீனாட்சியோட அக்கா குழந்தைங்க. கொடைக்கானல்ல தானே படிச்சுட்டு இருக்காங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், இப்ப எதுக்கு அவங்கள பத்தி திடீர்னு பேசுற? காரணம் இருக்கு. நான் சொன்ன விஷயத்துக்கு நீ ஒத்துக்கலனா அவங்கள அங்க இருந்து நான் தூக்கிடுவேன். அப்புறம் உங்க அம்மாவுக்கு நடந்ததுதான் அவங்களுக்கும் நடக்கும். பரவாயில்லையா? ஏய், குழந்தைங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாத. உன் மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? சின்ன பசங்களை கொன்றுவன் சொல்ற. அப்போ நான் சொல்ற விஷயத்துக்கு ஒத்துக்கோ. அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன். சரி, நீ சொன்ன விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். குழந்தைங்கள எதுவும் பண்ணிடாத. இப்ப நான் உன்னை எங்க வந்து மீட் பண்றது? ஸ்வாதி கெஸ்ட் ஹவுஸ் தெரியும்ல? தெரியும். அங்க வந்துரு. சரி, வந்துடுறேன். வரேன்னு சொல்லிட்டு ஏதாவது போலீஸ் கிலீஸ்னு யாராவது கூட்டிட்டு வந்த அப்புறம் நான் பொல்லாதவளாயிருவேன். அப்படிலாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். சீக்கிரமா வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ உடனே கிளம்பு. டேய், அவளை பார்த்தாலே எனக்கு கொல்லணுன்ற கோபம் வரும்டா. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த ரியாவை பிடிக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். நீ உடனே கிளம்பி போ, நான் பின்னாடியே வரேன். சரி, நான் கிளம்புறேன். ஆனந்த், எதுக்கும் அவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவ எதுக்கும் துணிஞ்சவ. நான் பாத்துக்கிறேன். வா ஆனந்த். ஆனந்த், உட்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? நடந்த எல்லா தப்புக்கும் முதல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ உள்ளுக்குள்ள கோவமா இருப்பன்னு எனக்கு தெரியும். நீ செஞ்சது சாதாரண தப்பா மன்னிக்கிறதுக்கு?
எங்க அம்மாவை சுட்டுட்டு தப்பிச்சு ஓடினவள நான் எப்படி மன்னிக்க முடியும்? உன்னை பார்த்தோம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, அதுவே பெரிய விஷயம்தான். ஆனந்த், நீயே நல்லா யோசிச்சு பாரு. நடந்த விஷயத்துக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நீயும் தான் காரணம். நான் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சில பொய்களை சொன்னது தப்புதான். ஆனா வெறும் பணத்தாசையில மட்டும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸ்ல நான் உன்னை லவ் பண்ணிருக்கேன். வெறும் பணம் தான் என்னோட குறிக்கோள்னா, நான் உன் வீட்டுல இருக்கிறப்போ எவ்வளவோ பணமும் நகையும் எடுத்திருக்கலாம்ல. ஏன் சொத்தை கூட என் பேர்ல எழுதி வைக்க சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே செய்யல. நான் உன் வைஃபா வாழ்றதுக்கான அங்கீகாரத்தை தான் பெருசா நினைச்சேன். நீ கடைசி வரைக்கும் என் பக்கமே இருந்திருந்தா அந்த துப்பாக்கி சம்பவம் நடந்திருக்காதுல்ல. ஆக கடைசியா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல வரேன். ஆமா, நீ என் பக்கம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா எந்த அசம்பாவிதமும் நடந்திருக்காது. சரி, ஃபைனலா என்ன சொல்ல வர? நான் உன் கூட வாழணும். அந்த வாழ்க்கைக்காக தான் என் மனசு ஏங்குது. உன் மனசுல எனக்கு இடம் கொடு, அது போதும். நான் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆனந்த். என் குடும்பத்தையே பிரிச்ச உனக்கு என் மனசுல இடம் வேணுமா? வலிக்குது ஆனந்த், வலிக்குது. வலிக்கணும் தாண்டி அடிக்கிறேன். எங்க அம்மா அப்பாவோட கல்யாண நாள் அன்னைக்கு எங்களை சந்தோஷமா இருக்க விடாம கதற விட்டியே. உனக்கு தாலி கட்டி மனைவிங்கிற அங்கீகாரம் வேற வேணுமா? உன்ன இரு. ஆனந்த், ஆனந்த், வேண்டாம். எங்க வீட்டை பிடிச்ச 7 நாட்டு சனிடி நீ. இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன்டி. ஆனந்த், எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், விட்டுடு ப்ளீஸ். என்ன எதுவும் பண்ணாத. ஏய், குத்துறதுக்கு முன்னாடியே அப்படி பயந்து நடுங்குறியே. எங்க அம்மாவை துப்பாக்கியால சுட்டியே. அவங்க எவ்வளவு வலி வேதனை பட்டிருப்பாங்க. அதுக்கு பரிகாரமா நீ உயிரை விட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. வேண்டாம், சொன்ன கேளு. விட மாட்டேன்டி, கொல்லாம விட மாட்டேன். ஆனந்த், வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம். ஏய்! ஆனந்த், ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். இந்த ரியாவை பிடிக்க முடியாம நாங்க ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தோம். இவகிட்ட தந்திரமா பேசி இங்க வந்து எங்ககிட்ட பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு இவள கத்தியால குத்தி கொன்னு இருக்கணும். ஆனா இவளால நான் நிறைய இழந்துட்டேன். இப்ப நான் என்னோட குடும்பத்தையும் இழக்க விரும்பல. அதனாலதான் இவள நான் கொல்லாம வச்சிருக்கேன். நிச்சயமா இதை நீ பண்ணிருக்க மாட்ட. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற யாரும் இருக்காங்க. நினைச்சேன் இதுக்கு பின்னாடி நீதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனந்தையும் என்னையும் பிரிச்சு வைக்கிறதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? வேற ஒருத்தரோட புருஷனை அடையணும்னு நினைக்கிறதே தப்பு.
இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க? கான்ஸ்டபிள்ஸ் போய் கூட்டிட்டு வாங்க. வாமா. இருங்க. கார்த்தி, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நான் வருவேன். கூடிய சீக்கிரம் நான் திரும்பி வருவேன். நான் அந்த வீட்டுக்கு மருமகளா, ஆனந்துக்கு பொண்டாட்டியா வருவேன். அப்படி செய்யலனா நான் ரியா இல்ல. கான்ஸ்டபிள்ஸ் கூட்டிட்டு வாங்க.